நடிகை அஞ்சலி மாயமான விவகாரத்தில் தொடர்ந்து மர்மம் நீடிக்கிறது. அவரை ஹைதராபாத் போலீசார் தேடி வரும் நிலையில் சென்னையில் உள்ள வளர்ப்பு தயாரும் அஞ்சலியை கண்டுபிடிக்க கோரி காவல்துறை உதவியை நாடியுள்ளார். அஞ்சலி பெங்களூர் சென்றிருக்கலாம் என்பதால் அங்கும் அவரை தேடும் வேட்டை தீவிரம் அடைந்திருப்பதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் ராமசெல்வராஜ். நடிகை அஞ்சலி மாயமான விவகாரத்தில் தொடர்ந்து மர்மம் நீடித்து வருகிறது. சென்னையில் உள்ள வளர்ப்பு தாய் பாரதி தேவியிடம் கோபித்துக் கொண்டு வெளியேறிய அஞ்சலி எங்கிருக்கிறார் என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தமது சொத்தை அபகரிக்க முயல்வதாக வளர்ப்பு தாயார் மீதும் அதேபோன்று இயக்குநர் களஞ்சியம் மீதும் அஞ்சலி குற்றம் சுமத்தினார். இதனை இருவருமே மறுத்து வந்தனர். இந்த நிலையில் அஞ்சலி ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஓட்டலில் தங்கியிருப்பதாக கூறப்பட்டது. அந்த ஓட்டலுக்கு அஞ்சலியினுடைய சகோதரர் ரவிசங்கர் நேரடியாக சென்று பார்த்தபோது அவர் திங்கட்கிழமை மதியமே அந்த ஓட்டலில் இருந்து வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அஞ்சலியினுடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டதால் அஞ்சலி எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை. எனவே அஞ்சலியை கண்டுபிடித்து தரக்கோரி அவருடைய சகோதரர் ரவிசங்கர் ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் காவல் நிலையத்திலும் புகார் செய்திருக்கிறார். இதையடுத்து போலீசார் அஞ்சலி மாயமாகி விட்டதாக வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். அஞ்சலியுடைய செல்போன் அணைக்கப்பட்டு இருப்பதால் சைபர் கிரைம் உதவியுடன் அவர் எங்கு பதுங்கியிருக்கிறார், எந்த செல்போனில் பேசுகிறார் என்பதை கண்டுபிடிக்கும் பணியையும் ஹைதராபாத் போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். இதற்கிடையில் சென்னையில் உள்ள வளர்ப்பு தாய் பாரதி தேவியும் அஞ்சலியை கண்டுபிடித்து தரக்கோரி சென்னை மாநகர காவல்துறையினரை நாடியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கவும் அவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்திக்க இருப்பதாகவும் பாரதி தேவி தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் அஞ்சலி பெங்களூர் சென்றிருக்கலாம் என்றும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. எனவே பெங்களூர் நகர போலீசாருக்கும் இது பற்றிய தகவல் தெரிவித்து அஞ்சலியை தேடும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எனவே நடிகை அஞ்சலி மாயமான விவகாரத்தில் அவரை ஹைதராபாத், சென்னை மற்றும் பெங்களூர் போலீசார் ஒரே நேரத்தில் தேடி வருகின்றனர். மேலும் நடிகை அஞ்சலிக்கும் தமிழ் நடிகர் ஜெய்க்கும் காதல் ஏற்பட்டதாகவும் இந்த காதலை சித்தி பாரதி தேவி பிரித்து விட்டதாகவும் கூறப்பட்டது. எனவே அஞ்சலியை நடிகர் ஜெய் அழைத்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் ஏற்பட்டு இருப்பதால் நடிகர் ஜெயை விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் ராமசெல்வராஜ், சன் நியூஸ்.